என்ன மாதம் 593 ரூபாய் சேமிச்சா 1 லட்சம் கிடைக்குமா? இப்படியெல்லாம் ஸ்கீம் இருக்கா? எஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் சேமிக்கணும் அப்படின்றதுக்காகவும் அண்ட் எல்லாரும் லட்சத்தை பார்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இப்போ எஸ்பிஐ ஹர் கர் லக்பதி பிளானை இப்போ எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பிளானில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா மாதம் அதிகபட்சம் 593 ரூபாய் நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு எஸ்பிஐ சைடில் இருந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை பற்றி ரொம்ப சிம்பிளாக உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதில் என்ன, மாதம் 593 ரூபா கட்டுறோம், சப்போஸ் நடுவில் பணம் கட்ட முடியாட்டி என்ன ஆகும் அப்படின்றதையும், தேவைப்படுற நேரத்தில் நம்மளால் படத்தை எடுக்க முடியுமா அப்படின்றதையும், இது போல் உங்களோட மைண்டில் ஓடுற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் ஸ்கீம். அண்ட் இந்த ஸ்கீமை பற்றி நான் சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் மட்டும்தாங்க. ஸோ மக்கள் நீங்கள் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி ரிசர்ச் பண்ணிவிட்டு தென் உங்களோட ஓன் முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் சுஜி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரோசன் வியூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃப்ரோசன் வியூ சேனலுக்கு இன்னும் ஜஸ்ட் 26 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் போதுங்க, நம்மளோட சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக புது புது இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தான் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்கீமை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துடலாம். 2025 ஜான்வரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு அண்ட் மேக்ஸிமம் 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் மாதம் சேமிக்க முடியும்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறதா எஸ்பிஐ சைடில் இருந்து சொல்கிறாங்க. தென் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் சேரலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக நீங்கள் இருக்கணும், உங்களுக்கு எஸ்பிஐயில் அக்கௌண்ட் இருக்கணும், அண்ட் உங்களோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 10 இல்லை அதுக்கு மேலே இருக்கிற யார் வேணாலும் இந்த திட்டத்தில் சேரலான்னு சொல்கிறாங்க. மைனருக்கு கார்டியன் சைன் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கும் சேவிங்கோட புரிதல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எஸ்பிஐ இதை 10 வயசுல இருந்தே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், நம்ம இந்த எஸ்பிஐ ஹர் கர் லக்பதி திட்டத்தை எப்படி வேலை செய்யுது அப்படின்றத இப்போ உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் 546 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பேங்க்கில் எப்படி ரெக்கவரி டெபாசிட்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஆர்டி, அதே போல தான் இதுவும் ஒர்க் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. எஃப்டி அண்ட் ஆர்டி உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ எஃப்டிஏல பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணுவீங்க, அதுலேருந்து பேங்க் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ ரெக்கரிங் டெபாசிட், அதாவது ஆர்டியில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் ஒரு சர்டைன் அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் நீங்கள் பண்ணுவீங்க, அது காம்பவுண்டிங் ஆகி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக ஆட் ஆகும். இதே போல தாங்க இந்த ஹர் கர் லக்பதி திட்டமும் வேலை செய்யுது. நெக்ஸ்ட், எவ்வளோ வருஷம் இந்த மாதம் டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற டவுட் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும், கரெக்டாக? இதை பொறுத்தவரை மினிமம் நீங்கள் 3 வருஷம் போடலாம், இல்லை மேக்ஸிமம் நீங்கள் 10 வருஷம் வரை போட முடியும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி 1 lakh கிடைக்கும்னு சொல்கிறீங்க, அதை சொல்லுங்கள் அப்படின்னு தானே நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க. எஸ், அதை தான் இப்போ உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ இதில் நீங்கள் 3 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரை உங்களால் இதில் டெபாசிட் பண்ண முடியும். ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கீங்கன்னா நீங்கள் 3 வருஷம் போடுறீங்கன்னா நீங்கள் மாதம் 2502 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 4 வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னா 1812 ரூபாய் நீங்கள் போடுவீங்க. இதே 5 வருஷமாக இருக்குது அப்படின்னா 1409 ரூபா. இதே 6 வருஷம் அப்படின்னா 1135. இதே 7 வருஷம் அப்படின்னா 940. இதே 8 வருஷம் அப்படின்னா 795. இதே நீங்கள் 9 வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னா 682. இதே நீங்கள் 10 வருஷம் போட போகிறீங்க அப்படின்னா 593 ரூபா தான். ஸோ மாதம் கட்டினா உங்களால் 1 லட்சம் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வருஷம் அதிகமாக ஆக நீங்கள் மாதம் கட்டுற பணம் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே வருது.
சரிங்க, இப்போ இதே நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கட்டலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதே நீங்கள் 3 வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 2482 ரூபாய் நீங்கள் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். இதே 4 வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 1793 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 5 வருஷத்துக்கு போடுறீங்கன்னா 1391 ரூபாய் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 6 வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னா 1117 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இதே 7 வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 923 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இதே 8 வருஷத்துக்குன்னு பார்த்தீங்க 778 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 9 வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னா 665 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இதே 10 வருஷத்துக்கு நீங்கள் போடுறீங்கன்னா வெறும் 576 ரூபாய் கட்டினா போதும். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கும். இதே எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபாக இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க 3 வருஷத்துக்கு போடுறாங்கன்னா மாதம் 2463 ரூபாய் கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே 4 வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 1785 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே 5 வருஷத்துக்குன்னா 1373 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே 6 வருஷத்துக்கு அப்படின்னா 1100 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே 7 வருஷத்துக்கு அப்படின்னா 906 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இதே 8 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னா 762 ரூபாய் மாசம் கட்டுற மாதிரி இருக்கும். இதே 9 வருஷத்துக்கு அப்படின்னா 650 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இதே 10 வருஷத்துக்கு போடுறாங்க அப்படின்னா வெறும் மாதம் பார்த்தீங்கன்னா 562 ரூபாய் கட்டினா போதும் அப்படின்னு எஸ்பிஐ சைடில் சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ நம்ம மாதம் மாதம் எவ்வளோ கட்டுவோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ எஸ்பிஐ சைடில் இருந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கீங்கன்னா நீங்கள் 3லேருந்து 4 வருஷம் வரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.75% இருக்குது. இதே நீங்கள் 5 வருஷத்துலேருந்து 10 வருஷமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.5% கொடுக்குறாங்க. இதே சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 3-4 வருஷம் போடுறீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.25% கொடுக்குறாங்க. இதே நீங்கள் 5லேருந்து 10 வருஷம் நீங்கள் போடுறீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7% கொடுக்குறாங்க. நீங்கள் இதே எஸ்பிஐ ஸ்டாஃபாக இருந்து இந்த ஸ்கீமை போடுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 7.75% கொடுக்குறாங்க. இதே 5 to 10 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 7.5% கொடுக்குறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒவ்வொன்றுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இவங்களோட அஃபிஷியல் எஸ்பிஐலே இருக்குது. ஸோ ப்ளீஸ் இவங்களோட வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, எவ்வளோ கட்டணும் அப்படின்றதையும் பார்த்துட்டோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கு சில கொஷின்ஸ் உங்கள் மைண்டில் இருக்கும் இல்லையா, அதுக்கான ஆன்சர்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிப்பா, நான் இப்போது மாதம் மாதம் பணம் கட்டிக்கிட்டே இருக்கேன். சடனாக எனக்கு பண தேவை இருக்குது. ஸோ என்னால் நான் கட்டின பணத்தை என்னால் திருப்பி எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். பட் எஸ்பிஐயில் ஒரு சின்ன அமௌண்ட்டை பெனால்ட்டி இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.5%. அதை உங்கள்கிட்ட இருந்து பிடிச்சிட்டு மீதி பணத்தை உங்ககிட்டயே கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் கேள்வி உங்களுக்குள்ள இருக்கிறது, இப்போ நான் மாதம் மாதம் பணம் கட்டிக்கிட்டே இருக்கேன், ஒரு மாதம் நான் கட்டாமல் விட்டுட்டேன், அப்போ ஏதாவது சார்ஜ் போடுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொதல் டென்யூரிட்டி 5 வருஷத்துக்குள்ளே இருக்குன்னா ஒரு மாதிரி போடுவாங்க. இதே 5 வருஷத்துக்கு மேலேனா வேற ஒரு மாதிரி இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் 600 ரூபாய் மாதம் கட்டுறீங்க. நீங்கள் இந்த ஸ்கீமை ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு. இப்போது ஒவ்வொரு 100 ருபீஸுக்கும் 1.50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 600ல் பார்த்தீங்கன்னா 600 இருக்குது. ஸோ 6 × 1.5 போட்டோம் அப்படின்னா 9 ருபீஸ். ஸோ அதை தான் உங்ககிட்ட பெனால்ட்டியாக போடுவாங்க. இதே நீங்கள் இந்த திட்டம் ஆரம்பித்து 6 வருஷம் ஆச்சு, இப்போ நீங்கள் ஒரு மாதம் கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா அதே சேம் 600 ரூபாயில் 600 இருக்கும். ஸோ 6 × 2 போட்டிங்கன்னா 12 ருபீஸ் நீங்கள் பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு சந்தேகமும் இருக்கும், ஒருவேளை இந்த ஸ்கீமை நான் பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டேன், நான் கட்டின பணத்தை எனக்கு திருப்பி கொடுப்பாங்களா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா
நீங்கள் இது வரைக்கும் கட்டின பணத்தில் ஒரு பெனால்ட்டி அமௌண்ட்டை மட்டும் பிடிச்சிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை உங்களோட SBI அக்கௌண்ட்லேயே இவங்க போட்டுருவாங்க. ஐ ஹோப் இந்த ஹர் கர் லெக் பற்றின ஸ்கீம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதே SBI அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு முன்னாடி இவங்களோட வெப்சைட்டை போய் நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு தென் உங்களோட முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் என்ன நம்மளோட ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.